என்ன ஒரு ஃபில்ம் மேக்கராக ஷேப் பண்ண படங்கள்ல ப்ராஜெக்ட் அது. ப்ராஜெக்ட் அது. ஏன்னா அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி தலையில் வச்சிட்டாரு. அதே மாதிரி அஜித் சார் கொடுத்த அந்த ஸ்பேஸ் ரொம்ப ஃப்ரீயாக பழகினார். ரொம்ப அந்த ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த பெரிய ஸ்டாருக்கு உண்டான ஒரு ஆட்டிடியூடோ என்றைக்குமே காமிக்கல. ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. அவருக்கு ப்ரோக்ராம் சொல்கிறதெல்லாம் டெய்லி என்னோட வேலை தான். ஸோ இப்போ கொஞ்சம் அவருக்கு தடவை சார் கௌதம் சார் வந்து ப்ராஜெக்ட் ஆன உடனே அஜித் சார் தான் பண்ண போகிறாருன்ற இதெல்லாம் வந்த உடனே நான் ஒரு நாள் எனக்கு சொந்தமாக கார் இருந்தது. நான் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். என் கூட சாரோட அசோசியேட் பிரவீன் நாங்கள் வண்டியில் போயிட்டுருந்தோம். ப்ளூடூத்தில் ஒரு கால் வருது. ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. நான் வந்து ஆன்சர் பண்ணால் ஹாய் திஸ் இஸ் அஜித் அப்படின்னாரு. எனக்கு நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். சாரி ஹூ அப்படின்னா அவர் தான் பேசுகிறாரு அப்படின்றது வந்து இட் வாஸ் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியல. என்னடா நம்மளை கூப்பிட்டாரு டைரக்டாக அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் தட் வாஸ் த லாஸ்ட் டைம் ஐ வாஸ் ஸ்டார் ஸ்டக் பை ஹிம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வேலை செய்யணுன்ற ஒரு கட்டாயம், நான் அடுத்த நாளில் இருந்து அவரோட உட்காந்து சீன் கொடுத்து பேசணும் அப்படின்ற ஒரு இது வந்ததுனால அவர் எனக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்து என்னை சூப்பர் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு சும்மா பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ அதனால ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. அவரோட எந்த விதமும் இப்போது சீன் என்ன ஷூட் பண்ண போகிறோம், எங்கே ஷூட் பண்ண போகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவரோட ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பெரிய படம், பெரிய ஸ்டார்ஸ், நிறைய லொக்கேஷன்ஸ், நிறைய சேலஞ்சிங்கான ஷூட்டிங் சிச்சுவேஷன், ட்ராவல் இருந்தது நிறைய. ஸோ அதே மாதிரி ஒரு வெளி ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறது ஏஎம் ரத்னம் சாரோட சைடில் இருந்தும் எனக்கு பார்க்க முடிஞ்சது. அந்த எக்ஸ்போஷர் கிடச்சிது. ஸோ என்னை அறிந்தால் வாஸ் த ஃபிலிம் தட் ஹெல்ப்டு மீ க்ரோ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர்.